தேர்தலுக்கான மாதிரி வாக்குச்சீட்டை வெளியிட்ட ஆணைக்குழு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான மாதிரி வாக்குச்சீட்டை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு வேட்பாளரின் பெயர் மற்றும் பதவிகளின் வரிசை ஆகியவற்றை குறித்த படிவம் காட்டுகிறது. இதில் முதலாவதாக அக்மீம தயாரத்ன தேரருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 39 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 36 இடத்தை பெற்றுள்ளார். மேலும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச என்ற 2 வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் 2 வேட்பாளர்களின் பெயர்களும் ஒரே இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்கவின் பெயர் பட்டியலில் 16வது இடத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளது. மேலும் சஜித் பிரேமதாச இந்த பட்டியலில் 21வது இடத்தில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான உண்மைகள் வெளிப்படும். மக்களின் குறிப்பாக கத்தோலிக்க சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள உண்மையை அம்பலப்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொழும்பு பேராயர் இல்லத்திற்கு விஜயம் செய்த பிரேமதாச கர்தினால் மல்கம் ரஞ்சித் மற்றும் கொழும்பு பேராயர் உதவி ஆயர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட போது இதனை குறிப்பிட்டார். இந்த விடயத்தில் உண்மையை வெளிக்கொணர ஒரு தெளிவான திட்டம் தன்னிடம் இருப்பதாக குறிப்பிட்ட சஜித், ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உலகை அச்சுறுத்தும் மற்றுமொரு வைரஸ் பரவல். உலகளாவிய ரீதியில் குரங்கம்மை வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இலங்கையின் அதன் தாக்கத்தை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையம் உட்பட நாட்டிலுள்ள விமான நிலையங்கள், துறைமுகங்கள் ஆகியவற்றில் அதிகப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எம்பாக்ஸ் எனும் குரங்கம்மை நோய் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் அதனை உலக பொது சுகாதார அவசரகால நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளது. அதே நேரம் இதற்கான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் விடயத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் எம்பாக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலானது ஆப்பிரிக்க கண்டத்தின் 13 நாடுகளில் பரவியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது.